டேய் பொண்டாட்டிக்கிட்ட என்னடா பிரஸ்டீஜ் பாக்குறது? நீ என்னன்னு மட்டும் சொல்லு, நான் பண்றேன். டேய் என்னடா சுத்தி பார்த்துட்டு இருக்க? என்ன ஐடியான்னு சொல்றா. பட்டுன்னு போய் காலில் விழுந்துரு. ஏய் ஐயோ, அந்த வெட்டி பையன் பேச்ச கேட்டேன்னு வச்சுக்கேன், ஒன்னும் விளங்காது. ஐயோ, அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சோ? என்னடா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? நீ மூடி மறைச்சிட்ட எனக்கு புரிஞ்சுக்கிற அளவு பக்குவம் கிடையாதா? கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைங்களை பெற்று குடும்பம் நடத்தினவன்டா நான். உங்களுக்கு மூத்தவன், அதுவும் லவ் மேரேஜ். இல்லப்பா, அது அது டேய், கண்மணிக்கு உனக்கு ஏதோ உப்புக்கு பெறாத ஒரு சண்டை. அதுக்கு நீ இவனுகிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கிற, அதானே? ஆமாப்பா, ஆமா. ஐடியா கேட்குற ஆளுங்களை பாரு. ஒருத்தன் இன்னும் வாழவே இல்லை, இன்னும் ஒருத்தன் வெறும் வாய்ச்ச விடாது. இவனுங்க 2 பேரும் சொல்றதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்க, உருப்பிட்ட மாதிரிதான். ஆமா, இவரு பேச்ச கேட்டு நட உங்க காதல் விளங்கிடும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. டேய் ராகவா, இப்படி வா. டேய் என்னடா கூப்பிடுறாரு? வா. என்னடா அங்கேயே நின்றுட்டு இருக்க? வாடா. வரேன்ப்பா. வா வந்து உட்கார். இல்லப்பா, இருக்கட்டும்பா. உட்கார்றா. ஏய், நான் அடிச்சது போதும், வா. டேய், எனக்கு ஜவுளி வியாபாரத்துல எவ்வளவு அனுபவம் இருக்கோ அதே அனுபவம் என் பொண்டாட்டிய நல்லா பார்த்துக்கிட்டதுலயும் இருக்கு. சும்மா சொல்லப்பு வாழ்ந்திருக்கோம். இப்போ அவ உயிரோட இருந்திருந்தா 1000 கதை சொல்லியிருப்பா. டேய், பொண்டாட்டி மாசமா இருக்கிற நேரத்துல இப்படித்தாண்டா இருப்பாங்க. அடிக்கடி கோவப்படுவாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் சகஜண்டா. நீங்க 3 பேரும் பிறக்கிறதுக்கு இடையில நாங்க இந்த மாதிரி அவ்வளவு சண்டையை சந்திச்சிருப்போம். உங்க அம்மா காவேரி இருந்தாலே சாந்தத்துல தான் லட்சுமி. அவளுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே பத்ரா காளி. லவ் மேரேஜ் வேறையா, உரிமையா சண்டை போடுவா. எங்க 2 பேருக்கும் சண்டை வந்தா என் தங்கச்சி வள்ளி எல்லாம் அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன். என்னெல்லாம் வச்சு செஞ்சிருக்கா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? அப்படியா? பின்ன அப்ப அம்மா உங்களுக்கு பிடிக்காதாப்பா? டேய், சண்டை போடுற பொண்டாட்டிய பிடிக்காதுன்னா உலகத்துல எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டிய பிடிக்காதுன்னு தாண்டா அர்த்தம். டேய், கோவப்படுற இடத்துலதான் குணம் இருக்கும். அப்புறம் எப்படிப்பா சண்டையில சமாதானப்படுத்துவீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டுருவனே. ஒருவேளை அம்மா மேல தப்பு இருந்தா அப்பவும் நான் தான் மன்னிப்பு கேட்பேன். ஐயோ, எனக்கு என்னமோ இது நியாயமா படலையே. தம்பி, புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில நியாயம் அநியாயம் எல்லாம் பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க. பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணாலும் எப்பவும் நாம தாண்டா இறங்கி போகணும். டேய், நம்மள மாதிரி இல்லடா அவங்க. பொம்பளைங்க உலகம் ரொம்ப சின்னதுடா. புருஷன் பிள்ளைங்கன்னு ரொம்பவே சுருங்கிடும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களோ புருஷனோ ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவங்களால தாங்கிக்க முடியாதுடா. அது அவங்களுக்கு பெருசாதான் தெரியும். ஏண்டா பேசுறது நம்ம நைனா தானா? டேய், அவரே தாண்டா. நீ முதல்ல மனசார போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு, சூடு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மனசை விட்டு பேசு, உன் தரப்பு என்னன்னு சொல்லு. அவ என்ன சொன்னாலும் அத எந்த குறுக்கீடும் இல்லாம அமைதியா கேளு. இங்க பாரு, சும்மா குறுக்க போய் அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருந்தான்னு வையேன், மறுபடியும் பிரச்சனை தான் வரும். டேய், அப்படி அவங்க கிட்ட பேசும்போது தாண்டா அவங்க மனசுல இருக்கிற கோபத்தோட அளவு நமக்கு தெரியும், அவங்க மனசுல இருக்கிற காயத்தோட ஆழமும் நமக்கு தெரியும். என்ன, அதை தெரிஞ்சுக்க பாரு. அப்பா நீங்க கிரேட்பா, செம ஐடியா கொடுத்தீங்க. அப்பா ரொம்ப நன்றிப்பா. டேய், பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு எங்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இவங்கிட்ட எல்லாம் ஐடியா கேட்டேன்னு வையேன், பிரச்சனை இன்னும் பெருசாயிடும்.
அப்புறம் நீயே பிரச்சனையை பெருசாக்காத. கரெக்டுப்பா. பார்த்து Correct. முடிச்சுக்க. என்னை கேவலப்படுத்துறதுக்காகவே இந்த பிறவி எடுத்திருக்காரு. இது சரியில்லை. சார் ஆ? எங்க போறீங்க? நான் கண்மணி கிட்ட போய் இப்பவே பேச போறேன். சார் அவர் சொன்னது சின்ன சண்டைக்கு. ஆ, நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அண்ணி என்ன உன்னை வேணாங்கிறது. இதா போறாரு, அவரே அடிச்சு வெளியே துரத்திடுவாரு. இப்ப போய் பேசினேன்னா அன்னைக்கு கோவம் ஜாஸ்தியாகும்டா. கொஞ்சம் டைம் கொடு. இல்லடா அது அவர் என்ன பிரச்சனைன்னே தெரியாம அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அப்பா இப்ப சொன்னது உனக்கு இல்ல, எனக்கு. வீராவுக்கும் எனக்கும் நடக்கிற சின்ன சின்ன சண்டைங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆ, அப்ப எனக்கு உனக்கு அப்புறமா சொல்லுவாரு, நீ தனியா கேட்டுக்க. டேய் உங்க 2 பேர்த்து பிரச்சனையை விடுங்கடா, என் பிரச்சனைக்கு வாங்கடா. ஏ அதான் சொல்லிட்டேன்ல, அமைதியா இரு கொஞ்ச நாளைக்கு. ம். நான் தூக்கம் வராம தனியா தான் நீங்க படுத்திருக்கேன். ஒரே ஒரு கால் பண்ணி பேசலாம். பொண்டாட்டி மேல சுத்தமா அக்கறையே கிடையாது. கேட்டா லவ் பண்ற, உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லுவான். ஆனா ஒண்ணும் காணோம். ஐயோ செல்லம், நினைச்சதும் கால் பண்ணிருச்சு. உடனே அட்டன் பண்ணா தூங்காம தான் உட்காந்துட்டு இருக்கேன், இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைப்பானோ. வெயிட் பண்ணட்டும். ம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாலும் கட் பண்ணிடுவானே. ஹலோ, தூங்கிட்டியா? பின்ன எதுக்கு இந்த நேரத்துல வீடியோ கால் பண்ற? சும்மா நடிக்காதடி. நீ தூங்கிட்டேன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? கொட்டை கொட்டை முடிச்சிட்டு தானே இருக்க. இல்லையே, நான் தூங்கிட்டேன். எனக்கு இங்க தூக்கமே வரல, உனக்கு எப்படி அங்க தூக்கம் வரும்? என்ன விஷயம்? இங்க தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு வீடியோ கால்? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஒரு நிமிஷம் வெளியே வாயே. அதெல்லாம் வர முடியாது. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ். ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். சும்மா இந்த மாதிரி தான் தொந்தரவு பண்ணாதீங்க. போன வைங்க. வச்சுட்டானா? சொன்ன உடனே வச்சுட்டான். ஹலோ ஹலோ, ஏய் மாரா, டேய் டேய் ம். டேய், போனை வைக்க சொன்ன வச்சிருவியாடா? போனை வைக்க சொன்னா குப்புற வச்சேன். சரி, என்ன வேணும் இப்போ? எனக்கு உன்னை பார்க்கணும். அதெல்லாம் முடியாது, போ. சரி, உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு, நான் நிறைவேத்துறேன். அப்பவாது நீ வந்து என்ன பாப்பல்ல. என்ன கேட்டாலும் நீ செய்வியா? ஆ, எனக்கு இந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல, அத பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆ? மின்மினி பூச்சியா? ம், எது அதோட பேக்ல லைட் எரியுமா அதுவா? அதுதான். இந்த ராத்திரி நேரத்துல அதெங்கடி போய் தேடுவேன்? நீதான் ஆசைப்பட்டதை கேட்க சொன்னா. அதுக்கு இப்படியா? பொண்டாட்டினா அந்த புடவை வாங்கி கொடு, பொரோட்டா வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி வெளியே கூட்டு போ, அனிமூன் கூட்டு போன்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா அடுத்த ராத்திரில போய் மின்மினி பூச்சி வேணும் கேக்குற. அதை நான் எங்க போய் தேடுவேன்? அதெல்லாம் முதல்ல இந்த ஊர்ல இருக்கானே தெரியலையே. ஏதோ சின்ன வயசுல ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். ஏய், நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல தெரியுமா? சினிமால தான் அதெல்லாம் பார்த்திருக்கேன். அதுவும் இல்லாம சின்ன வயசுல எங்க அண்ணன் மின்மணி பூச்சியை பத்தி நிறைய கதை சொல்லும். என்ன வேற அடிக்கடி மின்மணி மாதிரி இருக்குன்னு சொல்லும். அப்பல இருந்தே எனக்கு அதை கண்ணால பாக்கணும்னு ரொம்ப ஆசை. ப்ளீஸ். புருஷனாச்சே நான் ஆசையா உங்ககிட்ட கேட்டேன். ரொம்ப தான் பிகு பண்றேன். போ, எனக்கு எதுவும் வேண்டாம். பகல்ல கிளவி மாதிரி ஊருக்கே அட்வைஸ் பண்றா, நைட் ஆனா குழந்தையா மாறிடுறா. ஒண்ணுமே புரியலையடா மாறா. மின்மினி பூச்சி எங்கேயோ பார்த்திருக்கேனே. இந்த ராத்திரியில போய் தேடிட்டு இருக்க முடியாது. ஆஹா, பேசாம படுத்துட வேண்டியதுதான். ஆசைப்பட்டு வாய் விட்டு கேட்டாலே. சரி, நாளைக்கு பார்ப்போம்.
சொல்றா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் நான் கேட்டதை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டியா, அப்புறம் என்ன? போ. ஏய் இரு, முதல்ல வெளியே வா. அதெல்லாம் வர முடியாது. வாப்பா. ஏய், வர முடியாதுன்னா முடியாது, போடா. இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? ஏய், என்னடா சொல்ற? கால்ல ஒரு பெரிய ஆணி ஏறிடுச்சு, ரத்தம் கொட்டுது. அடிபட்டுருச்சா? ஆமா, நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. இரு இரு, வர. ஹலோ. மரா, என்னாச்சுடா? என்னாச்சு? என்ன கால காயோன்னு? பதறாது பதறாது, பொய் சொன்னேன். அப்படி சொன்னாதானே வருவ. ஃப்ராட். ஆமா. டேய், ஒண்ணு இல்ல, பதறாது. என்னடா இது கோலம்? ஆசைப்பட்டு மின்மினி பூச்சி வேணும்னு கேட்டல, ஆமா. அது என்ன ஒரு இடத்துல நிக்குது? நைட்டு வேற, லைட் அடிச்சா எல்லாம் பறந்துருது. அதான் என்ன ஆனாலும் சரி, சேரு சகதின்னு எல்லாம் பார்க்காம போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேனா? கண்ணை மூடு. மின்மணி பூச்சி எடுத்துட்டு வந்திருக்கேடா. கண்ணை மூடு. ஆ. 3, என்ன தரக்கிட்டா? 2, 1. எனக்காக வாடா. உன் ஆசை ஒன்னொன்னா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். சரியா? சேரா வேற இருக்கு, அதனால முத்தெல்லாம் தர வேணாம். எப்படி வேர்க்குது பாரு. Thank you. Love you. பூஜை முடிச்சிட்டு போய்க்கலாம். வாங்க. கெடா வெட்டி பூஜை போடணும்னு சொன்னீங்கல்ல, ஆமாங்க ஐயா. எதுக்கு ஒரு தடவை பூ போட்டு ஆ. நம்ம சாமியாடிகிட்ட குறி கட்டுருவோமா? கேட்டலாங்க ஐயா. கேட்டுதான் செய்யணும் ராமச்சந்திரா. தாராளமா கேட்டு செஞ்சிடலாங்க ஐயா. ஆ. ஆ? அதோ பாருப்பா, சாமியாடியே வந்துட்டாரு. வாங்க வாங்க. வா போலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்கம்மா. எங்க குடும்பத்துல நிறைய அசம்பாவிதம் வரும்போதெல்லாம் நீதான் கூட இருந்து காப்பாத்திருக்க. உனக்கு கெடா வெட்டி பூஜை போட்டு கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீதான் தாயே இது எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணணும். கடல்ல நீந்தி கரைக்கு வந்ததா நினைக்கிறியா? இல்ல, இன்னும் நடுக்கடல்ல தாண்டா தத்தளிச்சுக்கிட்டு இருக்க. உன் கஷ்டம் இன்னும் ஒன்ன விட்டு போகலடா. இந்த குடும்பத்தை இன்னும் கெட்டது சுத்திக்கிட்டே இருக்கு. சாமி, பயப்படாத, நான் உன்னை காத்து நிப்பேன். ஆனாலும் விதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பணஞ்சா என்னாலேயே மாத்த முடியாது. இந்த குடும்பத்து வாரிசுக்கு பெரிய ஆபத்து இருக்குடா, கவனமா இருக்கணும்.
படையில போடுறா, நான் பாத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற? கண்மணி இல்லம்மா, என் குழந்தை. அதான் சாமி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுச்சுல, நீ எதுக்கும் பயப்படாத. இல்ல வீரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா. அண்ணி நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுவும் ஆகாது அண்ணி. எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டோம். சாமி நம்மளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுது, அவ்வளவுதான். தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம். என்னன்னா இது, சாமி கும்பிட்டு நிம்மதியா போலாம் தானே வந்தோம். இப்படி ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டாரு இவரு. சாமியாடியோட அருள்வாக்கு தப்பாவது ராமச்சந்திரா. எதுக்கும் ஓ மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. இந்தாங்க, நீங்க கேட்டதுக்கு மேலேயே இதுல இருக்கு. சரிம்மா, சொன்ன மாதிரியே செய்யணும். சரிம்மா. நீங்க சொல்ல போற வார்த்தையில அந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே சுக்கு நூறா உடையணும். சரிம்மா, கிளம்புங்க. அப்ப நான் கிளம்புறேன். அப்பா, உங்களை சாவடிச்சிட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு பாக்குறாங்க. நீங்க இல்லாம தகப்ப இல்லாத புள்ளையா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எத்தனை பேரு ஆம்பளை இல்லாத வீடுன்னு என்னையும் அம்மாவையும் கொடுமைப்படுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவனுங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்லப்பா. கொடுப்பேன். அப்பா, உங்க சாவுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அம்மா தாயே, உன்னை நம்பி தானே நாங்க எல்லாரும் வந்தோம். இப்படி எங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுத்துட்டே இருக்கியே. வீரா, என்ன? எனக்கு என்னமோ அது சாமி சொன்ன மாதிரி தெரியல. ஏன் அப்படி சொல்ற? அது உள்ளுக்குள்ள தோணுது. இந்த ஊர் எல்லையில தானே அந்த விஜய் இருக்கா. அவன் இந்த மாதிரி சீப்பான வேலையை செய்யக்கூடிய ஆள் தானே. நீ சொல்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குடா. இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி? பார்க்க தானே போற, நான் பாத்துக்கிறேன். ராமச்சந்திரா, ஐயா. சாமிக்கு சாந்தி பூஜை நடக்குது. எல்லாரும் மன உருகி வேண்டிக்கங்க. உங்க பிரச்சனை எல்லாம் அவ பாத்துப்பா. ராமச்சந்திரா, என்னடா நான் சொன்ன வார்த்தையால கலங்கி போயிட்டியா? பயப்படாத, உன் வீட்டுல ஒரு நல்லது நடக்கும்டா. உன் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும். அது நடந்தா உன் குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரி ஆயிடும். அதுக்கு தானே இவ்வளவு தூரம் சாமி நாங்களே உன் சந்நிதியை தேடி வந்தோம். நாளு என்னடா நாளு? என் சன்னிதானத்துக்கு வந்தா எல்லா நாளுமே நல்ல நாளு தான். இங்கே கல்யாணத்தை இப்பவே முடிச்சிரு. தைரியமாயிரு. சரி.
என்ன இந்த சாமி திடீர்னு ஏதாவது சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாரு? வள்ளி, நான் நாளைக்கு கார்த்திக் விருந்தா கல்யாணத்தை இங்கேயே முடிச்சிருவோம். நம்ம ஊருக்கு போயிட்டு வேணா ரிசப்ஷனை கிராண்டா பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்ண்ணா, பண்ணிக்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க. அண்ணா, எல்லாருக்கும் சொல்லிட்டல, யாரையும் மறந்துடலையே. சொல்லியாச்சு வள்ளி, இதோ வந்துருவாரு. சரிண்ணா, யாரையும் விட்டுறாம எல்லாருக்கும் சொல்லிடுண்ணா. அம்மா, நீயே இவ்வளவு பதட்டப்படுற? பதட்டமா இருக்குண்ணா. ஒரே நாள்ல கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? கையும் ஓட மாட்டேங்குது, கால ஓட மாட்டேங்குது. இங்க பாரு, நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் போனை போட்டு சொல்லிடு, யாரையும் விட்டுறாத. இல்ல வள்ளி, எல்லாருக்கும் சொல்லிட்டேன் வள்ளி. நான் யாராவது விட்டுருந்தேன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்து. ஞாபகப்படுத்துறேன். ஆனா அதுக்காக நீ யாரையும் மறந்துடாத. நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம ஊர்ல நடக்க போகுது, அதுவும் நம்ம சொந்த ஊர் கோவில்ல. சந்தோஷமா தான் இருக்கு. அதே சமயத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு தான் மனசுக்குள்ள ஒரே பதட்டமா இருக்குண்ணா. வள்ளி, இது ரொம்ப சிம்பிளா கோவில்ல நடக்கிற கல்யாணம். எல்லாமே சரியா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இந்த பாரு, நம்ம ஊர்க்காரங்களே முன்னாடி நின்று அவங்களே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீ ஒன்னும் பதட்டப்படாம இரு. பதட்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இந்த பாருண்ணா, நீ சும்மா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. எல்லாருக்கும் போன போட்டு எல்லாரையும் வர சொல்லிடு, யாரையும் விட்டுறத. அப்புறம் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாது. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. சரி.